லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். என்னோட பேர் ரூபதர்ஷினிங்கண்ணா. நான் தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். இப்போ எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கேன், பிஎஸ்சி ஐடி முடிச்சிருக்கேன் அண்ட் ஐடிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு மாநாடு பார்த்திங்கன்னா போதையில்லா தமிழகம். இப்போது இதே பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, எங்கள் யங்ஸ்டர்ஸ்குள்ளே, நானும் ஒரு யங்ஸ்டருங்காட்டி யங்ஸ்டர்ஸ்குள்ளே ரொம்பவுமே நம்ம உள்ளே கொண்டு போக வேண்டிய விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நிறைய யங்ஸ்டர்ஸ், பெரியவங்க, வயசு அந்த இதெல்லாம் தாண்டி இன்னுமே மைனர் ஏஜில் இருக்கவங்க நிறையா பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். இப்போ நம்ம அண்ணாமலை அண்ணா பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார். நாங்கள் வீத லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுக்குள்ளே வந்ததே அண்ணாமலை அண்ணாவை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி, அவங்களோட ஹானஸ்டி, அவங்களோட வே ஆஃப் பாலிடிக்ஸ் அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்தோம். ஸோ அண்ணா மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு போய் யங்ஸ்டர்ஸை சேர்த்துறப்போ யங்ஸ்டர்ஸும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, ஆக்சுவலாக பார்த்தா அண்ணாமலை அண்ணாவை இன்ஸ்பயர் பண்ணவங்க ஒரு பெரியவங்க, இல்லை 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்லாம் இல்லை. எங்ககிட்டயே பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு 14 வயசு சின்ன பசங்கள்லாம் எனக்கு அண்ணாமலை அண்ணா ரொம்ப பிடிக்கும், நாங்களும் வரட்டுமா, மாநாடுக்கு வரட்டுமா, எங்களுக்கும் இந்த மாதிரி டேக்லாம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாவை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி இருக்க குழந்தைகளும் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இது என்னென்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற வயசில் இருக்கவங்க அப்படிங்கிறவங்களையும் தாண்டி அதுக்கு கீழே இருக்கிறவங்க, ஓ அப்போ அண்ணா சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன குழந்தைங்க மனசுலையும் இது போய் சேர்க்கும். ஸோ இந்த மாநாடோட முக்கிய இது பெரியவங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க அப்படிங்கிறவங்கள தாண்டி சின்ன சின்ன குழந்தைங்க அப்படின்னா ட்ரக்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க கூட இது தப்பு, இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குங்கண்ணா. உண்மையாகவும் நேர்மையான ஒரு அரசியலாக இருக்குங்கிறத எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி என்னோட வாரிசுகள்லாம் அடுத்தது கூத்தாடிகள் பின்னாடி போகாமல் ஒரு நேர்மையான உண்மையான அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபரை பின்னாடி நாங்கள் பயணிக்குங்கிறது எங்களுக்கு ஒரு பயணமாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க. இன்றைக்கி அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ளே இன்றைக்கி இயக்கமாக இருக்குது. அடுத்து அரசியலாக பின்னோக்கி இருக்கும்போது நம்மளுடைய அடுத்த முதல்வர், நம்மளுடைய தமிழ்நாட்டை காக்கக்கூடியவர், அழிஞ்சு போன வளங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வளம் மிக்க ஒரே முதல்வர் அப்படின்னா நம்ம அண்ணாமலை அண்ணன் தாங்க. அவராட்டி நான் ஒரு நேர்மையான அதிகாரி ஆகணும்ப்பா. நாங்கள் இந்த 2 நாளாக பேசிக்கிட்டு இருந்ததில் குட்டீஸோட என்கரேஜ்மெண்ட்டில் தான் நாங்கள் சரின்ட்டு எங்கள் தொழிலையெல்லாம் நிறுத்திட்டு அண்ணாமலை சாரை பார்க்கணுங்கிறக்காக வந்திருக்கோங்க. உண்மையாலுமே இருக்கிற தமிழக அரசியலில் அவரது ஒரு நல்ல லீடராக இருக்கிறாருங்க. ஒரு நேர்மையான தலைவராக இருக்கிறார். எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த வழியில் நாளைக்கு நம்ம குழந்தைகளும் வரணுங்கிறதுக்காகத்தான் கூட்டிகிட்டு வர்றோம். ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அனுபவம்னு வைங்களேன். கோயிலுக்கு குழந்தைகள் எதுக்காக கூட்டிகிட்டு போகிறோமுங்க? நல்வழி வரணும்னு. அந்த மாதிரி நம்ம குழந்தைகளையும் கொண்டு வர்றது அந்த மாதிரி ஒரு நல்வழிக்காகத்தானுங்க. தலைவர் அப்படித்தான் நினைக்கிறோம். சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த போதைங்கிறது ரொம்பவே அதில் பாதிக்கப்படுறது லேடிஸ் தான் அதிகமாக. இவர் அண்ணாமலைனா வந்தால் அது கொஞ்சம் மாறும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று, அவரோட கொள்கை கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இருக்கிற எல்லாத்த விட ஒரு தெளிவான ஒரு இதில் இருக்காருங்கிறது எங்கள் பார்வை. ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான், எப்படி இது பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் இந்தளவுக்கு சேஃப்டியாக இதுவரைக்கும் யாரும் எங்கேயும் பண்ணி பார்த்ததில்ல. சரி, அவரை தான் பார்க்க முடியல குழந்தைகளுக்கு வச்சுட்டு, சரி லேடிஸ் நாங்கள் முன்னாடி அவங்க பண்ணியிருக்க ஏற்பாட்டையாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்திருக்கோம். அவ்வளோதான். வணக்கம், என் பெயர் கனகராஜ். நான் கோயம்புத்தூர் வழிகாட்டி மனநல மையத்தில் மனநல ஆலோசகராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டிஅடிக்ஷன் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எங்களுடைய நிறுவனம் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த அண்ணாமலை அவருடைய மாநாட்டு போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு மாநாட்டில் நாங்களும் ஒரு அங்கமாக பங்கேற்றிருக்கிறோம். இந்த முக்கியமான எங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொருடைய தந்தைமார்களும் இந்த போதை பழக்கத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவங்கள என்னென்ன மாதிரியான விஷயங்கள், நடவடிக்கைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, குணாதிசயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, நம்ம எப்போ கண்டிப்பான முறையில் முக்கியமாக முன்கூட்டியே நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் முன்மாதிரியாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இதில் எங்களுக்கு பங்கேற்றது மிக்க மகிழ்ச்சி. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு முன்மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறையா மக்கள்கள் ஒன்று கூடுவாங்க. அப்போ நம்மளுடைய நோக்கம் போதையில்லா தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை ஒவ்வொரு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு முன்மாதிரியாக நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோம். இதுவே ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு பெஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்கள் வருங்காலத்தில் ஒரு படித்த தலைவர்,
ஒரு படைப்போடு எங்களையெல்லாம் வந்து ஆளணும் அப்படிங்கிற நோக்கில் வந்திருக்கோம். நாங்கள் எங்களுக்காக மட்டும் வரல, எங்களோட தலைமுறைக்காக வந்திருக்கோம். எங்களோட குழந்தைங்க அவங்களோட ஜெனரேஷனுக்காக ஒரு படித்த தலைவரை முன்னெடுத்து நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கோம். போதை தான் ஒரு வாழ்வாதாரத்தை 3 தலைமுறை பின்னோக்கி கொண்டு போகுது. அதனால் வந்து அந்த 3 தலைமுறையை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட தலைவருக்கு பின்னாடி நாங்கள் வந்திருக்கோம். உலகத்திலேயே இளைஞர்கள் அதிக எண்ணிக்கை கொண்ட நாடு அப்படிங்கிறது இந்தியாங்க. இந்தியாவில் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற காரணம், முக்கியமாக தமிழ்நாட்டில் போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எங்களது தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு முன்னெடுப்பெடுத்து ஒரு மாதம் பூரா வந்து போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு எதிரி நாட்டுக்கிட்ட எப்படி நமக்கு அணுகுண்டு இருந்தால் ஆபத்தோ அதை மாதிரி ஒரு நாட்டுக்குள்ளே வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது இளைஞர்களை மட்டுமல்ல, அந்த குடும்பம், நாட்டின் பொருளாதாரம் உட்பட அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு வஸ்து. அதை ஒழிக்க ஆக வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நாடு கண்டிப்பாக இருக்குது. அதனுடைய முன்னெடுப்பாக தலைவர் 1 மாத காலத்துக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸு, காலேஜஸு, ஸ்கூல்ஸு எல்லா பக்கம் வந்து போதை விழிப்புணர்வு வந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் 1 மாத காலத்துக்கு பூராமே. அதனுடைய ஒரு முதல் மாநாடாக இன்றைக்கி பொள்ளாச்சியில் மிகப்பெரிய அளவில் எந்த ஒரு அரசியல் கலப்பம் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், தமிழக நலன், தமிழக மக்களின் நலன் சார்ந்து மட்டுமே இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை திரு வசந்தராஜன் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு, மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த மாநாட்டின் மூலமாக தமிழக மக்கள் கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு, எல்லாமே அரசாங்கத்தினால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து அதில் வந்து சமூக பொறுப்புன்னு இருக்குது. அந்த சமூக பொறுப்பின் மூலமாக யாரொரு இளைஞரோ யாரோ பெரிய யாராக இருந்தாலும் போதைப் பழக்கத்துக்கு அடிமையாகாமல் தடுக்க வேண்டியது நம்மளுடைய சமுதாய கடமை. ட்ரக்கை யூஸ் பண்ணுறனால என்ன பாதிப்பு, யூஸ் பண்ணாமல் இருந்தால் என்ன நல்லது, ஒரே இதில் 2 முகத்தை காமித்திருக்காங்க. ஒரு பாதி ட்ரக்கு யூஸ் பண்ணி ஒரு பாதி ட்ரக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும், உடல் எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. சின்னஞ்சிறு குழந்தைகள் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை நிறைய ஓவியங்கள், ஆயிரக்கணக்கான ஓவியங்கள் வந்துச்சு. செலக்ட் பண்ண ஓவியங்களை இந்த கண்காட்சியில் வச்சுருக்கோம் சார். அவங்க முடியாதது அப்படி இல்லை சார், மாறுவோம் மாற்றுவோம், நாம் எல்லாம் மாறுவோம் மாற்றுவோம். இன்றைக்கி 19 லட்சம் பேர் மாறுறான், நிறைய பேர்த்த மாற்றுவோம் நம்ம. இன்றைக்கி வந்து பாருங்கள், டிஎம்கே இந்த மாதிரி போதை ஒழிப்பு மாணவர்கள் இது வரைக்கும் யார் இப்படி நடத்தியிருக்கா? நாங்கள் நடத்துகிறோம். கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியிலிருந்து மாணவ பிரதிநிதிகளை அழைச்சி போதையில்லா கல்லூரியாக உருவாக்கணும்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்க அடுத்த தலைமுறையை போதையில்லா தலைமுறையாக உருவாக்குறதுக்கு கல்லூரி மாணவர்கள்லாம் தயாராகி வந்து கொண்டிருக்காங்க. இங்கே டாக்டர் பேசுகிறாங்க, மனோதத்துவ நிபுணர் பேசுகிறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் பேசுகிறாங்க, இங்கே நிறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க, கவுன்சிலிங் கொடுக்குறவங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அது யார் கை வைக்கிறாங்கன்றது இல்லை, அந்த விஷயம் என்னன்றது இல்லை, யார் கை வைக்கிறாங்கன்றது பொறுத்து. போதையை அண்ணாமலை என்னை கை வைத்திருக்கிறார். அது யாரெல்லாம் எப்படிலாம் திருத்த முடியும், வாய்ப்பு கேட்குறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரீச் ஆகிருக்கும். இது வந்து எத்தனையோ பேர் செஞ்சுருக்கலாம். அண்ணாமலை என்னை கை வச்சுட்டாரு. நிச்சயமாக இந்த போதைக்கு வந்து இனி ஒரு பெரிய சவால் தான். நிச்சயமாக கிராமங்களாக பொள்ளாச்சி இன்றைக்கி மட்டும் பாருங்கள், இந்த சுற்றுவட்டார பகுதியில் கிராமங்களே இங்கே வந்துட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ரீச் ஆகலான்னு அனைத்து கிராமங்களில் சாரையாக ஊரையே காலி பண்ணிவிட்டு இந்த மாநாட்டை பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்காங்கண்ணா. அண்டை மாநிலத்திலேயே அண்ணாமலையோடைய அந்த போதை ஒழிப்புக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் அதுக்கான விஷயங்கள் எப்படி இருக்கு? அப்படியெல்லாம் இல்லை. அண்ணாமலைன்னா 2024 நடைப்பயணம் வந்தார். நடைபயணம் வரும்போது பொள்ளாச்சியில் கூடிய கூட்டம் அந்த நடைபயணத்துக்கு தடையாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த போதை விழிப்புணர்வு மாநாட்டுக்கு கூடுகின்ற கூட்டம் இந்த போதைக்கு தடையாக இருக்கும்.